ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சூப்பரான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்? ஓல்டு காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயின் விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 வீடியோஸ், இதுக்கு மேலே 100 வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா என் சேனலில் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே லைவாகவே இருக்கும். ஓகேங்களா, ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அந்த டெலிகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் ஒரு சூப்பரான காயினை பற்றி பார்க்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபானா 1 அணா காயினை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி ரேட்டு தான் வந்துச்சு. 50 ரூபா 40 ரூபா ரேட்டுக்கு தான் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 2 அணா காயின். 2 அணா காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக ரேட்டுக்கு வரும். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா காயின் கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த காயினோட வீடியோ. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காயின்ஸை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்கிட்ட டேரெக்டாக சென்ட் பண்ணி அதை சேல் பண்ணிக்கலாம். வீடியோஸை ஏன் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னா இதில் நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. நார்மல் டைப் இருக்குது, ஃபேக் காயின்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற எல்லா டைப்பும் உங்கள்கிட்ட மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா என்கிட்ட டேரெக்டாக சென்ட் பண்ணி அதை சேல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அணா காயின்ஸ். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த காயினில் என்னென்ன டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிங்க. இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா புது டைப் காயின்ஸாக எனக்கு வேணும். ஓகேங்களா, புது டைப் காயின்ஸ் மட்டும்தான் எல்லா டீலர்ஸ் எடுத்துக்குவாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சு போன காயின், லைட்டாக அழிஞ்சிருக்கிற காயின், அழுக்கு படிஞ்ச காயின், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ரேட்டுக்கு 5 ரூபா 10 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா, அந்தமாரி காயின்ஸ் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல புது டைப் காயின்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா 100% நல்ல ரேட்டுக்கு போகும். ஓகேங்களா, நான் இப்போ சொல்கிற ரேட்டுக்கு புது காயின்ஸ் எல்லாமே போகும். அதனால் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காயினோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா அசோக சின்ன சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதோட சைடில் இருக்கிற எட்ஜஸ் பாருங்கள். ஓகேங்களா, எட்ஜஸ் தான் இருக்கிறதுல முக்கியம். இந்த எட்ஜஸில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆல்ஃபானாவில் பார்த்தீங்கன்னா இதே எட்ஜஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 அணாவில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் வந்து மாறி இருக்கும். இதோட எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பு. ஓகேங்களா, ஸ்கொயர் கட்டம் போட்ட பாக்ஸ் மாரி இருக்கும் இந்த காயின். அதுக்கு சென்டரில் இந்த காயின்ஸ் இருக்கும். இந்த காயினோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இதோட பேக் சைடு வந்து இப்போ திருப்பிக்கலாம். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அணா காயினுங்கிறது வந்து 2 அணாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதையே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் 2 அணாங்கிறத கொடுத்துருப்பாங்க. சென்டரில் புல் காயின். ஓகேங்களா, ஒரு கவ், அதாவது பார்த்திங்கன்னா மாடு சிம்பிள் போட்டிருக்கக்கூடிய ஒரு டைப்பான காயின், கால சிம்பிள் அது. ஓகேங்களா, அதுக்கு கீழே வருஷம், அதுக்கு கீழே மின்ட்டு மார்க்கு. அதனால் மின்ட்டு மார்க் வந்து அழிஞ்சிருக்க போது அதனால் பார்த்துங்க. மின்ட்டு யாருக்கு அழிஞ்சிருக்கா தேஞ்சிருக்கான்னு பார்த்துங்க. அப்போ தான் எந்த மின்ட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின்ஸை தயாரிக்கப்பட்ட வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950லேருந்து 1955. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே வருஷத்தில் நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி ஆல்ஃபானா 1 அணா காயின்லாம் இதே வருஷம் தான். அதேமாரி தான் மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கல் டைப்பு. ஆல்ரெடி ஆல்ஃபானா 1 அணா சொன்னேன், அதே மெட்டல். ஓகேங்களா, ஆனால் வெயிட்டு வேறு. வெயிட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த காயினும் அந்த காயினும் சேமா இல்லையான்னு. ஓகேங்களா, வெயிட் வந்து 5.83 கிராமு. ஓகேங்களா, நீங்கள் ஆல்ஃபானா 1 அணா வச்சு குழப்பிக்க வேணாம். 5.83 கிராம் வெயிட்டு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25.40 mm சைஸு. ஓகேங்களா, சைஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஸ்கொயர் தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த காயின்ஸ் என்ன ரேட்டுக்கு போகுது, எந்த மின்ட்டிலேருந்து அதிக வருஷம் அதிக வேல்யூக்கு போகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிக விலைக்கு போகக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து அந்த காயினோட டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா 1955 தயாரிக்கப்பட்ட காயின். ஓகேங்களா, 1955 நோட் பண்ணிக்கிங்க. 2 அணா காயின். இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா அதே பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்க ஹைதராபாத் மின்ட்டு கிடையாது, பாம்பே மின்ட்டு காயின். ஓகேங்களா, பாம்பே மின்ட்டு எப்படி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா, 5000 ரூபாய்க்கு காயின் போகுதுன்னு எல்லாமே பாம்பே மின்ட்டு 1955 வந்து எல்லாமே அதிக விலைக்கு போகணும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பு டைப் அப்படின்னு ஒரு காயின் இருக்குது. ஓகேங்களா, அந்த டைப் காயின் மட்டும்தான் 5000 ரூபா 5000 ரூபாய்க்கு மேலேயும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சிப்பு டைப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து நார்மலாக உங்களால் வந்து கண்டுபிடிக்க தெரியாது. அது உங்களுக்கு அது வந்து காயின்ஸ் கையில் வச்சுருந்தா மட்டும்தான் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து டீலர்ஸ் எங்களை மாதிரி டீலர்ஸால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். சிப்பு டைப் காயின்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நார்மலாக 1955 பாம்பே மின்ட் இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அதை பார்த்துட்டு ஒரிஜினல் காயின் தானா சிப்பு டைப் காயின் தானா அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் தான் அது வந்து ரேட்டுக்கு போகுமா போகாதான்னு இருக்குது. அதனால் 1955 காயின்ஸ் வந்து வெளியே கிடைக்கிது கம்மி விலையில் அப்படின்னோன்னா வாங்கி போட்டுறாதீங்க. அப்படி வெளியே எங்கேயாவது கிடச்சிச்சு அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு முதல்ல அனுப்புங்க. அது ஒரிஜினல் தானா நல்ல ரேட்டுக்கு வருமா நான் சொன்னதுக்கப்புறம் வாங்குவீங்க. ஏன்னா சிப்பு டைப் காயின்ஸ் மட்டும்தான் ரேட்டுக்கு போகும். மற்ற எல்லா காயின்ஸும் நார்மல் காயின்ஸு அதிகபட்சம் 200 மேலே போகாது. அதனால் சிப்பு டைப் காயின்ஸ் வந்து நார்மலான யூஸர் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எங்களை மாரி டீலர்ஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால் ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த காயின் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபானா 1 அனாவோட அதிக விலைக்கு போகக்கூடிய 2 அனா காயின்ஸு 1955 காயின். ஓகேங்களா. இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ரேட்டுக்கு போகும். இது வந்து ஓரளவுக்கு நல்ல ரேட்டு காயின் தான். பார்த்தீங்கன்னா 1954. ஓகேங்களா. 1954 இதே டைப் டிசைன் போட்டிருக்கக்கூடிய காயின். அதே வந்து பார்த்தீங்கன்னா 2 அனா காயின் தான். ஓகேங்களா. அதுலேயும் பாம்பே மின்ட் காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ₹200 ரேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ₹300 ரேட் வரைக்கும் போகும். ₹100 ரேட்டுக்கு கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ₹200 ரேட்டுக்கு வந்து வந்துடும். எப்படியா இருந்தாலும் ₹200 ரேட்டுக்கு வரும் 2 அனா காயின். 1954 அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1954 இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1950 ஒரு காயின் தயாரிச்சிருக்காங்க. அந்த காயினும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ₹200 ரேட்லேருந்து ₹300 ரேட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. நான் 1950 54 சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த 2 காயினும் பார்த்திங்கன்னா புது காயின்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. புது காயின்ஸாக இருந்துச்சுன்னா 100% வந்து ₹300 ரேட்டுக்கு வரும். ஓகேங்களா. நல்லாவே வரும். அப்படி கண்டிஷன் மாறி இருக்குது மின்ட்டு மாறி இருக்குது அப்படின்னா வேல்யூ வந்து குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த 3 வருஷம் காயின் 2 அனா காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரைஸில் நல்ல ரேட்டு தான் இது. இந்த காயின்ஸை நீங்கள் என்கிட்ட சேல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து டேரெக்டாக எப்படி என்கிட்ட விற்கிறது. ஓல்டு காயின்ஸ் இந்த காயின் மட்டும் கிடையாது. ஓல்டு காயின்ஸ் எந்த காயின்ஸாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் ஈஸியாக செல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டேரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து நான் இப்போ சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிங்க. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்கிட்ட இந்த காயின்ஸ்லாம் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எப்படி என்கிட்ட சேல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஓல்டு நோட்டு ஓல்டு காயின் இருந்தால் நானே வாங்கிட்டு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை வாங்கிக்கணுன்னா சில கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். அதே இன்ஃபர்மேஷன் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். உங்களோட ஓல்டு நோட்டாக இருந்தாலும் சரி ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி நானே வாங்கிக்குவேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன டைப்பில் ஓல்டு நோட் ஓல்டு காயின் வச்சுருக்கீங்க, ரேர் காயின்ஸ் வச்சுருக்கீங்க, ரேர் நோட் வச்சுருக்கீங்க, இதை பற்றிலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றிலாம் நான் வீடியோ போடலை அப்படி போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை வந்து பார்த்துட்டு நான் வந்து நியூ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஓல்டு நோட்டு ஓல்டு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கும். நிறைய பேருக்கு அது வந்து தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன்லாம் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.